حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார், தோழர்கள், கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்தே அவனது கோபமும் தண்டனையும் ஏற்படாத விதத்தில் நாம் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்குவாவின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமூகத்தின் முக்கிய பகுதிகளில் ஒன்றுதான், ஒரு சமூகத்தின் முக்கிய அலகுகளில் ஒன்றுதான் குடும்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த குடும்பத்தின் பிரதானமானவர்கள் அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய கணவன் மனைவி இருவரும் தான். ஒரு வண்டிக்கு எப்படி 2 அச்சாணிகள் கட்டாயமோ அதே போன்று இந்த இருவரும் குடும்பம் நடப்பதற்கும் அது சீராக இருப்பதற்கும் தேவைப்படுகின்றார்கள். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு, அந்த தொடர்பு எப்படி இருக்கின்றது என்பதை வைத்துத்தான் அந்த குடும்பத்தின் வெற்றியும் தோல்வியும் இருக்கின்றது. பெரும்பாலும் கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த உறவு என்பது, தொடர்பு என்பது உறவினர்களுக்கு இடையிலே உள்ளது போன்றது அல்ல, நண்பர்களுக்கு இடையிலே உள்ளது போன்றதும் அல்ல. அது வித்தியாசமானது, அது முழுமையானதுமான ஒரு தொடர்பு. இந்த கணவன் மனைவிக்கு இடையிலே, குடும்பத்தில் அவர்களுக்கு இடையிலே புரிந்துணர்வும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பதும், இருவருக்கும் மத்தியிலே வெளிப்படை தன்மையும், ஒருவர் மற்றவருக்கான கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த பக்குவமும், ஒரு தரப்பு மறுதரப்பை மதிக்கக்கூடிய அந்த உணர்வும் கட்டாயமாகவே இருக்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மனைவியின் பகுதியொன்று இருக்கின்றது. மனைவி எப்படி நடக்க வேண்டும், அவளது சரிவிலைகள் என்ன என்பதெல்லாம் ஒரு பகுதி இருந்தாலும், இன்று நாங்கள்
ஒரு கணவன் தனது மனைவியுடன் எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்வது என்ற பகுதியை இங்கு நாங்கள் குறிப்பாக பார்ப்போம். மதிப்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், பல பெண்களுடைய முறைப்பாடுகள் பெரும்பாலும் கணவன்மாரை பற்றியதாகத்தான் இருக்கின்றது. கணவனின் பிழையான அணுகுமுறைகள் அல்லது பிழையான நடத்தைகள் என்று கணவன்மாரை பற்றி முறைப்படக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசும் பல பெண்கள் தனது கணவனின் பிரச்சனைகளையும் குறைகளையும் சொல்லி முறைப்படுவதை நாங்கள் கேட்கின்றோம். அதிகமாக விவாகரத்துக்காக வரும் வழக்குகளில் பெரும்பாலான கட்டங்களில் பெரும்பாலான வழக்குகளில் அந்த விவாகரத்து கோரிக்கைக்கு காரணமாக இருப்பவர்கள் பெரும்பாலும் ஆண்களாக இருப்பதை நாங்கள் சமூகத்திலே பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பின்னணியிலே கணவன்மார் எப்படி மனைவியுடன் நடந்து கொள்வது என்பது முக்கியமான ஒரு பகுதி. இங்கு நாம் ஆண்கள் கூடியிருக்கின்றோம். ஒரு சிலர், ஒரு தரப்பு அவர்கள் திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள், இன்னும் ஒரு சாரார் குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். எனவே நாம் இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மனைவியும் கணவனுடன் நல்ல முறையில் நடக்க வேண்டி இருக்கின்றது. அதற்கும் வழிகாட்டல்கள் இருக்கின்றன. ஆனால் அல் குர்ஆனிலே அல்லாஹ் நேரடியாக ஆண்களுக்குத்தான் சொல்லுகின்றான், பெண்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று. வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அந்த பெண்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்களை பார்த்துத்தான் அல்லாஹ் குறிப்பிட்டு அந்த விடயத்தை சொல்லுகின்றான். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, கணவன் மனைவி என்ற இந்த இரண்டு தரப்பிலே அந்த மனைவி அவள் பலகீனமான ஒரு தரப்பு. உளரீதியாகவும் தான் உடலியல் ரீதியாகவும் தான் பெண்கள் பொதுவாகவே பலகீனமானவர்கள். அவர்கள் உடல் ரீதியாகவும் பல அசௌகரியங்களுக்கும் பலகீனங்களுக்கும் ஆளாகக்கூடியவர்கள். அவர்கள் மென்மையான உள்ளம் கொண்டவர்கள் பொதுவாக. எனவே அவர்கள் பலகீனமான ஒரு தரப்பு. மறுபுறத்தில் ஆண்கள் பலமான ஒரு தரப்பு. அந்த ஆணுடைய கையில் தான் அதிகாரம் இருக்கின்றது. குடும்பத்தை நடத்துவது அவனது பொறுப்பு. அவன்தான் தலைவனாக இருக்கின்றான். இந்த அதிகாரத்தை பல ஆண்கள் குடும்ப வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களிலே துஷ்பிரயோகம் செய்வதை நாங்கள் பார்க்கலாம். அடிப்படையில் பொதுவாக தலாக்கு சொல்லுவதற்கான அதிகாரம் ஆணின் கையில் இருக்கின்றது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் ஏன் ஆணிடம் அந்த அதிகாரத்தை கொடுத்தான் என்று. ஆனால் பல ஆண்கள் இதை தனது மனைவிமாரை பயமுறுத்தவும் மனைவிமாரின் குடும்பங்களை அச்சுறுத்தவும் ஒரு ஆயுதமாக பாவிப்பதையும் பிழையாக பாவிப்பதையும் நாங்கள் காணுகின்றோம். அதனால்தான் இந்த கணவன்மார் மனைவியுடன் நடக்கும் பகுதி மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அந்த பெண்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, அந்த பெண்களை அப்படித்தான் நீங்கள் வெறுக்கும் நிலை வந்தாலும் அல்லது ஏதோ வெறுக்கும் அம்சங்கள் அவர்களிலே இருந்தாலும் கூட, ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, சில விடயத்தை நீங்கள் வெறுத்து அதில் அல்லாஹ் அதிகமான நலவுகளை வைக்க போதுமா இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னும் ஒரு இடத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், பல இடத்தில் சொன்னார்கள். ஒரு இடத்தில் இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்கள் விடயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் ஆண்களை பார்த்து சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், இந்த பெண்களை நல்ல முறையில் நடத்துவது என்பதன் அர்த்தம் என்ன என்று கேட்டால் அதில் பல அம்சங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. ஒன்று, நல்ல முறையில் அன்பாக அழகாக மனைவிமாருடன் சேர்ந்து நடப்பது. அடுத்ததாக, அந்த பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு அநீதங்களோ அநியாயங்களோ நோவினைகளோ செய்யாமல் இருப்பது. அந்த பெண்ணுடைய உடலையோ உள்ளத்தையோ புண்படுத்தாமல் அநியாயம் செய்யாமல் இருப்பதும் அந்த பெண்ணை நல்ல முறையில் நடத்துவதில் அடங்குகின்றது. இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் இருக்கின்றது. பெண்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதன் அர்த்தத்தில் உள்ளதுதான், அந்த மனைவிமாரால் சில பொழுது ஏதாவது கஷ்டங்கள் வரும் பொழுது, சில பொழுது ஏதாவது சிக்கல்கள் வரும் பொழுது பொறுமையை காத்துக்கொள்வது, பொறுத்து கொள்வது.
மனைவியினால் ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தால் அந்த நேரத்தில் பொறுத்து கொள்வதும் அந்த மனைவியுடன் நல்ல முறையில் நடப்பதில் அடங்கக்கூடிய ஒன்றுதான். இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா இந்த ஆயத்தின் விளக்கத்தில் பேசும் பொழுது சொல்லுகின்றார்கள், கணவன்மாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றானே மனைவிமாருடன் நன்றாக நடந்து கொள்ளுங்கள் என்று இதன் அர்த்தத்தை சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள், طيبوا أقوالكم وحسنوا أفعالكم وهيئاتكم بحسب قدرتكم كما تحبوا ذلك منها فافعل أنت بها مثلها. அழகாக சொல்லுகின்றார்கள், எப்படி நல்ல முறையில் நடப்பது, உங்கள் பேச்சுக்களை நளினப்படுத்திக் கொள்ளுங்கள், அழகான முறையில் அந்த பெண்களுடன் பேசுங்கள், உங்களது செயல்களையும் அழகான முறையில் செய்து நடத்தி கொள்ளுங்கள், உங்கள் தோற்றங்களை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, அந்த பெண் உன்னிடத்தில் நடக்க வேண்டும் என்று நீ எப்படி விரும்புகின்றாயோ அந்த பெண் நல்ல முறையில் நடக்க வேண்டும், பார்ப்பதற்கு சீராக இருக்க வேண்டும், அன்பாக பேச வேண்டும் என்றெல்லாம் நீ விரும்புகின்றாயே, அதே போன்று நீயும் அந்த பெண்ணுக்கு அதை செய் என்று அந்த இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, ஒரு நல்ல கணவன் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பற்றி அருமையான வழிகாட்டல்களே, அருமையான ஒரு சிறந்த கணவராக வாழ்ந்த நபிகளால் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவுக்கும் பல மனைவிமார்களுடன் ஒரே நேரத்தில் வசித்தவர்கள், வாழ்ந்தவர்கள். ஆனாலும் அருமையான முறையில் அந்த பெண்களை அவர்கள் நடத்தியதையும் அவர்களுக்கு நபி அவர்கள் அவர்களுடன் இருந்ததையும் எங்களுக்கு பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எம்மில் பல பேர் தமது மனைவிமார்களை நடத்தும் விதம் நாகரிகமானதோ மனிதாபிமானதோ அல்ல, அல்லது மனிதாபிமான உணர்வுகளுடன் உள்ளதும் அல்ல. பெண் இருக்கின்றாளே, அவளும் ஒரு மனித பிறவிதான், அவளும் ஒரு மனித பிறவிதான், அவளுக்கும் உணர்வுகள், விருப்பு வெறுப்புகள், அவளுக்கென்று சில தனிப்பட்ட கருத்துக்கள், அவளுக்கென்று சில ஆசைகள் எல்லாமே இருக்கும் ஒரு மனித பிறவிதான் அவள். சில பேர் பெண்ணை நடத்துவது வெறுமனே ஒரு இயந்திரத்தை போல் அல்லது உணர்வுகளே இல்லாத ஒரு ஜடத்தை போல், அவளுக்கு எந்த ஒரு கருத்து சுதந்திரமும் கிடையாது, அவளுக்கு என்ற தனிப்பட்ட வெறுப்புகளை கருத்தில் எடுக்காமல் ஏதோ அடக்கி ஒடுக்கப்படும் ஒரு அடிமையை போன்று பெண்களை நடத்துபவர்கள் இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆணிடம் ஒரு பெண் மனைவியாக வருகின்றாள் என்று வைத்துக் கொண்டால், மனைவியாக வருகின்றாள் என்றால், அல்லது பெண்ணை பெற்ற வாப்பா ஒரு கணவனை தெரிவு செய்து தனது மகளை அந்த கணவனுக்கு முடித்து கொடுத்து அவரிடம் அனுப்புகிறார் என்றால், அவள் உண்ண இல்லாமல் குடிக்க இல்லாமல் உணவுக்கும் குடிப்புக்குமாக உன்னிடம் வரவில்லை. அதே அவளுக்கு எங்கிருந்தாலும் கிடைக்கும், அவளது வாப்பா அவருக்கு கொடுப்பாள். அந்த பெண் உன்னிடம் வருவது உடுப்பதற்கு உடை கேட்டோ அல்லது உண்ணுவதற்கு உணவு கேட்டோ என்று வரவில்லை. அவள் வருவதே ஒரு அருமையான குடும்ப வாழ்க்கையை கணவனுடன் சேர்ந்து நிம்மதியாக வாழுவதற்குத்தான். அந்த வாழ்க்கையை அவளுக்கு கொடுப்பவன் தான் உண்மையிலே வீரமுள்ள, உண்மையிலே சரியான ஒரு ஆணாக இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்களுடன் மனைவிமார்களுடன் வாழும் பொழுது மென்மையாக பேசுவது, அவர்களுடன் கொஞ்சி பேசுவது, சில பொழுது அவர்களுடன் சேர்ந்து விளையாட்டுகளில் கூட ஈடுபடுவது என்று நபி அவர்கள் அழகான முன்மாதிரிகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், மனைவியை அழைக்கும் பொழுது கூட ஒரு செல்ல பெயரை வைத்து அழைப்பது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் தானே. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் யா ஆயிஷ் என்று சுருக்கமாக அழைப்பார்கள். எல்லோரும் அழைப்பதை விட கொஞ்சம் வித்தியாசமாக சில பொழுது அழைப்பார்கள். யா ஹுமைரா, சிவப்பு நிறத்து சின்ன பெண்ணே என்று ஆயிஷா நாயகியை அழைப்பார்கள். அப்படி பெண்ணுக்கு அழகான பெயர்களை சொல்லி கேட்டால் அவள் மனதால் ஆனந்தப்படும் விதத்திலே மென்மையாக கனிவாக பேசுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு மனைவியுடனான அந்த அந்நியோன்யத்தனம் நபியிடத்தில் இருந்தது தெரியுமா? ஆயிஷா நாயகி சொல்லுகின்றார்கள், நான் மாதவிடாயில் இருக்கும் பொழுது, நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பொழுது, நான் ஏதாவது சில பொழுது குடிப்புகளை குடித்தால் அந்த நான் குடித்த பாத்திரத்தை, அந்த கிண்ணத்தை நபி அவர்கள் கேட்டெடுத்து நான் அந்த கிண்ணத்தில் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அதே இடத்தில் வாயை வைத்து நபி அவர்கள் குடிப்பார்கள்.
நான் ஒரு இறைச்சி துண்டை கடித்து நான் தின்னும் பொழுது அந்த முள்ளு துண்டை எனது கையிலிருந்து எடுத்து எந்த இடத்தில் வாயை வைத்து நான் கடித்தேனோ அதே இடத்தில் அந்த முள்ளிலே வாயை வைத்து நபி அவர்கள் கடிப்பார்கள், சாப்பிடுவார்கள். இவ்வளவுக்கும் நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் நிலைமை என்று சொல்லுகின்றார்கள். எந்த அளவுக்கு அந்த பெண் மனதளவில் பெரும்பாலும் பெண்கள் பலகீனமாயிருக்கும் குறிப்பிட்ட அந்த காலத்தில் கூட நபி அவர்கள் மனைவியுடன் எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு அன்பு வேற்றுமை கிடையாது என்பதை காட்டியிருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். வலகுன்ன மிஸ்லுல்லதி அலைகின்ன, எமக்கு இப்படி செய்யவில்லையே, எனது மனைவி இப்படி என்னை பார்க்கவில்லை, இப்படி கவனிக்கவில்லை, இதை தரவில்லை, அதை தரவில்லை, இப்படி கட்டுப்படவில்லை என்றெல்லாம் மனைவியின் குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும் நாம். எமக்கு வரவேண்டியவைகள் வரவில்லை என்று கணக்கு பார்க்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களில் நாம் கொடுக்க வேண்டியவைகளை கொடுத்தோமா, நாம் செய்ய வேண்டிய உரிமைகளை செய்தோமா என்று சிந்திப்பது பெரும்பாலான ஆண்களுக்கு கிடையாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன, அந்த பெண்கள் உங்களுக்கு செய்வதற்கு சில கடமைகள் இருப்பதை போன்றே நீங்களும் அந்த மனைவிமார்களுக்கு செய்வதற்கு கடமைகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு கணவன் மனைவிகளுக்கு இடையிலே சில விரிசல்கள், அப்படி சில தூரங்கள் ஏற்படுவதற்கான காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? கணவன்மார் மனைவிமாருடன் அமர இருந்து அன்பாக பேசுவதற்கு நேரம் எடுப்பது கிடையாது. கொஞ்ச நேரம் இருந்து அன்பாக அளவலாவ பேசுவதற்கு கிடையாது. சில பேர் அப்படி பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதும் கிடையாது. நபிகளை விடவா வேலை, நபிகளை விடவா ஒரு மனிதனுக்கு வேலை பளு இருக்க போகின்றது? கடுமையான வேலைப்பளு இருக்கக்கூடிய நபி அவர்கள் தனது மனைவிமார்கள், அவர்கள் மரணிக்கும் பொழுது 9 மனைவிமார்கள் உயிருடன் இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு மனைவியையும் போய் சந்தித்து விட்டுத்தான் இருப்பார்கள். மனைவியுடன் நேரத்தை கடத்துவதற்கு என்று தானாக திட்டமிட்டு நேரத்தை ஒதுக்குவார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மனைவிமாருடன் பேசிக்கொண்டிருப்பார்கள். மனைவியுடன் பேசிக்கொண்டிருப்பது இருக்கின்றதே, அந்த பேச்சு எதுவாகவும் இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையிலான அந்தரங்கங்களாக இருக்கலாம், அல்லது ஏதாக இருக்கலாம். எதை அளவலாவினாலும் கிட்டத்தட்ட பரவாயில்லை என்ற அளவுக்கு அந்த கணவன் மனைவி பேசிக்கொண்டிருக்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, அல்லாவின் ஞாபகம் இல்லாத எல்லா விடயங்களும் வீணும் விளையாட்டும் தான் 4ஐ தவிர. அந்த 4இல் ஒன்று என்ன தெரியுமா? முலாஅபத்துர் ரஜுலி அஹ்லஹு, ஒரு கணவன் தனது மனைவியுடன் கொஞ்சி பேசுவது இருக்கின்றது. கணவன் மனைவி இருந்து கொண்டு அளவலாவி பேசிக்கொண்டிருப்பது இருக்கின்றது. அதில் அல்லாஹ்வின் ஞாபகம் இருக்காது. சில பேர் ஏதோ பேச்சுக்களாக இருக்கலாம், ஆனாலும் அது வீணல்ல, அது விளையாட்டு அல்ல என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். மனைவி பேசும் பொழுது சில பேருக்கு கேட்பதற்கு எரிச்சல், கொஞ்சம் இருங்களேன், நான் சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்றிருந்தால் இதுவெல்லாம் கேட்க எனக்கு நேரம் கிடையாது என்று போய்விடுவார்கள். யாரோ எவரோ பாதையில் நிறுத்தி பேசினால் மணித்தியால கணக்கு நின்று அந்த பேச்சுக்கு செவிமடுப்பார்கள். மனைவிக்கு அந்த உரிமையை அல்லது மனைவிக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டார்கள். நபி எவ்வளவு வேலைப்பளு உள்ளவர்கள். சில சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ் தான் ஹதீஸ் உம்மி சரஹ் என்று சொல்லுவார்கள். 11 பெண்கள் ஒன்றாக இருந்து ஒவ்வொருவரும் தனது கணவன்மாரின் குணங்களை பற்றி சொல்லுவது என்று முடிவெடுத்து சொல்லுகின்றார்கள். ஒவ்வொருவராக சொல்லி போகின்றார்கள். ஆயிஷா நாயகி இந்த சம்பவத்தை நபி அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். நீண்ட ஹதீஸ். ஆயிஷாவின் அந்த இலக்கிய புலமைத்துவத்துக்கு மட்டுமல்ல, இன்னும் பல விடயங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் அருமையான ஒரு ஹதீஸ் தான் அது. நீண்ட ஹதீஸ். ஏதோ 11 பெண்களும் தனது கணவன்மாரை பற்றி பேசியதுதான். அதிலெல்லாம் பெரிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளோ அல்லது பெரிய இஸ்லாமிய குணங்களை பற்றிய விரிவுகளோ ஒன்றும் கிடையாது கிட்டத்தட்ட. ஆனால் மனைவி சொல்கிறாளே, நபி அவர்கள் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 11வது பெண் சொன்னால் அவளது கணவனை பற்றி, கணவனின் தாயாகிய மாமியை பற்றி, கணவனின் மகளை பற்றி, கணவனின் வேலைக்காரியை பற்றி எல்லாம் சொன்னதை ஆயிஷா நாயகி சொல்லிக்கொண்டே போகின்றார்கள். நபி அவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டு சில பொழுது பெண்கள் ஏதாவது சொன்னாலும் கூட கடைசியில் அவர்களை ஏளனப்படுத்தி பேசிவிடுவார்கள் சில கணவன்மார்கள். இந்த சம்பவத்தை, நீண்ட சம்பவத்தை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கடைசியாக
குந்துலக்கி கபி ஜர்இன் லி உம்மி ஜர்இன். இந்த சம்பவத்தில் வரக்கூடிய அபூ ஜர்இ உம்மு ஜர்இ ஜோடி இருக்கின்றதே, அந்த ஜோடியில் அந்த அபூ ஜர்இ என்ற கணவரை போர்த்தான் நான் உனக்கு இருப்பேன், ஆனாலும் அவர் தலாக் சொன்னதை போன்று உன்னை சொல்ல மாட்டேன் என்று அன்பாக அதுக்கு நபி அவர்கள் பேசினார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய மனைவிமார்களின் முறைப்பாடுகளில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? கணவன்மார் நேர காலத்துடன் வீட்டுக்கு வருவது கிடையாது, தன்னுடன் இருந்து கொஞ்ச நேரம் பேசுவது கிடையாது, தன்னுடன் ஒன்றாக இருந்து உணவு அருந்துவது கிடையாது என்ற அந்த முறைப்பாடு நிறைய இருக்கின்றது. இன்றைய ஆண்களும் குறிப்பாக வாலிபத்த பருவத்திலே இருக்கக்கூடிய புதிதாக கல்யாணம் முடித்த இளம் பராயத்தினர்கள் கூட்டாளிமாருடன் மணித்தியால கணக்கான நேரத்தை செலவழிப்பார்கள். அவர்கள் கூட்டாளிமாருடன் அங்கும் இங்குமாக எல்லா வேலையும் முடிந்து மாலையில் ஓய்வு கிடைத்தாலும் கூட நடுநிசி வரை கூட்டாளிமாருடன் அரட்டை அடிப்பதையும் விளையாடுவதையும் வளமையாக கொண்டிருப்பார்கள். வீட்டுக்கு நேரத்துடன் வரமாட்டார்கள். அப்படித்தான் வீட்டுக்கு வந்துவிட்டால் வந்ததன் பின்னால் அவர்கள் இருக்கின்றது அவர்களுடைய மொபைல், அதை நோண்டிக்கொண்டே இருப்பார்கள். அருகிலே மனைவி இருக்கிறாள், அன்பான மனைவி இருக்கிறாள், எத்தனையோ விஷயத்தை ஆசையாக பேச பார்த்து கொண்டிருப்பாள். ஆனால் இவருடைய மொபைலிலே அப்படியே மூழ்கி இருப்பார். சில மனைவிமாரை பொறுத்தவரையில் கணவனின் மொபைல் இரண்டாவது மனைவியை போன்ற ஒரு பிரச்சனையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்கின்றது தெரியுமா? கூட்டாளிமாருடன் கழிக்கும் நேரம் அளவுக்கு அதில் கொஞ்சமாவது மனைவியுடன் கிடையாது என்ற நிலைமை இருக்கின்றது. நாம் தொழிலுக்காக இருந்தாலும் கூட உண்மையிலே சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. சம்பாதிப்பது நல்லதுதான். தொழிலுக்காக அலைந்து திரிந்து சில பொழுது நீண்ட நேரம் நாங்கள் வெளியில் இருக்கலாம். அது எம்மை பொறுத்தவரையில் நானேன் இரவு வரை பிந்தி வருகின்றேன், நான் குடும்பத்துக்கு உழைக்க வேண்டுமே என்ற ஒரு நியாயம் இருக்கலாம், அது சரிதான். ஆனாலும் முடியுமான அளவுக்கு அந்த நேரத்தை குறைத்து வீட்டுக்கு நேர காலத்துடன் வந்து பிள்ளைகளுடன் மனைவியுடன் அளவலாகுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவளது ஆள் மனதை தொட்டு சொல்லு என்று சொன்னால் என்ன சொல்லுவாள் தெரியுமா? கணவன் வாங்கிக் கொடுக்கும் வாகனங்களையோ அல்லது வாங்கிக் கொடுக்கும் உடைகளையோ அல்லது ருசியான உணவுகளையோ விட அவள் சொல்லுவது என்ன தெரியுமா? 10-12 மணி வரைக்கும் நடு மனைவிமார்களுடைய குறைகளை அடுக்கிக் கொண்டு தேடிக்கொண்டு அதை பற்றி விமர்சித்துக் கொண்டு மட்டும் இருக்காமல் அவர்களை புகழுவது, அவர்களை பாராட்டுவது, அதுவும் மனைவியுடன் நடக்கக்கூடிய நல்ல முறைகளில் ஒன்றுதான். பெண்களை பொறுத்தவரையில் பொதுவாகவே பாராட்டப்படுவதை விரும்புவார்கள். அவர்கள் சமைத்த உணவு சாப்பிட்டு விட்டு நன்றாயிருக்கின்றது என்று சொன்னால் பெரிய ஒரு நிறுவனத்தில் சமையலுக்காக கொடுக்கப்படும் பெரிய சான்றிதழை விட கணவனின் வாயால் வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அந்த பெண்ணுக்கு பெரிய புத்துணர்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நபி அவர்கள் தனது மனைவியை பாராட்டினார்கள். ஊரில் உள்ள பெண்களை எல்லாம் சில பேர் பாராட்டுவார்கள். மனைவிக்கு முன்னால் மனைவியை பற்றி 4 வார்த்தை நல்லது அவரை பற்றி சொல்லுவதிலே கஞ்சத்தனம் காட்டுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியை அழகான முறையில் பல சந்தர்ப்பங்களிலே பாராட்டி இருக்கின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, பெண்களின் குறைகளையே தேடி தேடி மனைவியின் குறைகளையே முகத்துக்கு முன்னால் சொல்லி அவளை கேவலப்படுத்துவதை போன்று நடந்து கொள்ளக்கூடாது. சில பேர் அதை விட ஒருபடி மேலே போய் அற்பமான சொற்பமான காரணங்களுக்காக மனைவிக்கு கை நீட்டி அடித்து விடுகிறார்களும் கூட. மதிப்புக்குரியவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், லா யஜ்லித் அஹதுக்கும் இம்ரஅத்தஹு ஜல்தல் அப்தி சும்ம யுஜாமிஉஹா ஆகிரல் யௌமி. காலையிலே தனது அடிமையை வேலைக்காரனை அடிப்பதை போன்று அடித்துவிட்டு இரவானதன் பின்னால் எப்படி அவளுடன் சேருவதற்கு இவன் போகின்றான் என்று நபி அவர்கள் கேட்டார்கள். காலையில் அவளை துன்புறுத்தி அடித்துவிட்டு மாலையானதுடன் அவளை நெருங்குவதற்கு இவனுக்கு வெட்கமில்லையா என்பதை போன்றுதான் நபி அவர்கள் கேட்டார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மனைவியுடன் அன்பு என்றால் அந்த அன்பை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அது ஒன்றும் வெட்கம் கிடையாது, அது ஒன்றும் வெட்கம் கிடையாது. நபி அவர்களிடத்தில்
இடத்திலே ஒருவர் கேட்கின்றார், ஐயுன்னாசி அஹப்பு இலைக்க யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மனிதர்களிலே உங்களுக்கு மிக விருப்பமானவர் யார் என்று. அபூபக்கர் இருக்கின்றார், உமர் இருக்கின்றார், பெரிய பெரிய தனது தஅவா பயணத்தில் உழைத்தவர்கள், போராளிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், நண்பர்கள் என்று நெருக்கமான ஆண்கள் பல பேர் இருக்கின்றார்கள். ஆனாலும் ஒரு ஆண் கேட்ட நேரத்தில் கூட நபி அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா? ஆயிஷா, நான் மிகவும் அன்பு ஆயிஷாவுடன் தான் என்று சொன்னார்கள். சும்மமன், அவளுக்கு அதற்கு பின்னால் யார் என்று கேட்க, அபூஹா, ஆயிஷாவின் தந்தை என்று சொன்னார்கள். மனைவியின் புகழ், மனைவியை பற்றிய அன்பை சொல்ல வேண்டும். எம்மில் சில பேர் இருக்கின்றார்கள், கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்தரங்கமான சில விடயங்களை வெக்கம் கூச்சமின்றி 4 பேருக்கு முன்னால் சொல்லிக் கொண்டு தெரிவார்கள். தனது மனைவியின் அழகை பற்றி கூட சில பொழுது மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டு தருவார்கள். மனைவியின் மீது அன்பு என்பதை மனைவியுடன் கூட அவர்கள் சொல்ல மாட்டார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆணை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஆண் என்பவன் உண்மையிலே யாரு தெரியுமா? ஊரிலே மக்கள் மத்தியில் நல்லவன் என்று பெயர் எடுத்தவன் மட்டுமல்ல, மனைவியிடத்தில் நல்ல கணவன் என்று பெயர் எடுக்க வேண்டும். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? தனது மனைவிக்கு சிறந்தவர் நான், உங்களிலே எனது மனைவிக்கு மிகச் சிறந்தவன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பல பேர் இருக்கின்றார்கள், ஊரிலே அவர்களுக்கு நிறைய பேரு, பெரிய சமூக சேவையாளர், நிறைய ஊருக்காக உழைப்பவர், அப்படி இப்படி என்றெல்லாம் பல பேர் ஊரே பாராட்டுவார்கள். மனைவியிடம் கேட்டால் சொல்லுவாள், அவரால் எனக்கு பெரிய பிரயோஜனம் கிடையாது, என்பது பிள்ளைகளுக்கு சரியாக கவனிப்பதில்லை, என்னுடன் அன்பாக இருப்பதில்லை என்று மனைவி குறை சொல்லுவாள். மனைவி நல்லவர், நல்ல கணவர் என்று சொல்லும் விதத்திலே நடக்க வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, ஊருக்கு சேவை செய்யத்தான் வேண்டும், பொது சேவைகளில் ஈடுபடத்தான் வேண்டும். ஆனால் ஊரை பார்த்து கொள்ள உங்களை விட்டால் வேறு யாராவது இருக்கின்றார்கள்? ஊருக்கு பலர் இருக்கின்றார்கள். அந்த பெண்ணுக்கு நீங்கள் ஒருவர் தான் இருக்கின்றார். அந்த பெண் அன்பை எதிர்பார்ப்பது உங்களிடம் தான், அதை கொடுக்க வேண்டியதும் நீங்கள் தான். எனவே உங்களுக்கு தனது உடலையும் அந்த கணவனுக்கு தனது உள்ளத்தையும் இரண்டையுமே அள்ளி கொடுக்கும் அந்த பெண்ணுக்கு நீங்கள் அன்பை அள்ளி கொடுக்க வேண்டும். அவளுக்கு இருப்பது நீங்கள் தான், ஊரு யாராவது பார்த்துக் கொள்வார்கள். ஒரு விதத்திலே நபி அவர்கள் அப்படி வேலைப்பளவில் கூட மனைவியுடன் நேரத்தை கழித்திருக்கின்றார்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நிறைய உள்ள ஒரு அருமையான தலைப்பு, ஒரு நல்ல கணவனாக குடும்பத்தில் ஒருவர் வாழ்வார் என்றிருந்தால் அந்த குடும்பம் சுபீட்சமான நல்ல குடும்பமாக இருக்கும். வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மனைவியுடன் அன்பாக இருக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவியுடன் அழகான முறையில் நடப்பது எப்படி என்பதை எல்லாம் பார்த்தோம். இதில் இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது. மனைவியுடன் அன்பு என்பது எந்த விதத்திலும் ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தின் விதிகளை, வரம்புகளை மீறுவதற்கு காரணமாக இருந்து விடக்கூடாது. மனைவியின் மீது அன்பு அது அதிகமாக இருக்கின்றது என்பதனால் அது மார்க்கத்தின் கடமைகளில் அவர் கவனயீனமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கவோ, அல்லது மனைவிதான் சில வேண்டுதல்களை முன்வைக்கும் பொழுது ஆசைப்பட்டு விட்டாலே மனைவி என்பதற்காக அவள் ஆசைப்பட்ட மார்க்கத்துக்கு முரணான விடயங்களையும் செய்து கொடுப்பதாக ஒரு நாளுமே மாறிவிடக்கூடாது. மதிப்புக்குரியவர்களே, பொதுவாக சில கணவன்மார்கள் சொல்லுவார்கள், என்ன சொன்னாலும் பெண்களிலே அப்படி குறை இப்படி குறை, நான் நினைத்த மாதிரி இல்லை, நான் எதிர்பார்த்தபடி இல்லை என்று சொல்லுவார்கள். மதிப்புக்குரியவர்களே, யாருதான் குறை இல்லாத மனிதர்கள்? எந்த குறையுமே இல்லாத, அழகில், குணத்தில், இப்படி எதிலுமே எந்த ஒரு சிறு குறையும் இல்லாத ஒரு பெண்ணை தேடுவதென்றிருந்தால் அது சொர்க்கத்தின் ஊருளிங்களில் ஒருவராகத்தான் இருக்க முடியும். மற்றபடி மனிதர்கள் என்று வரும் பொழுது பலதும் இருக்கலாம். அந்த நேரத்தில் பலதையும் நாங்கள் சமாளித்துக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் அழகான முறையில் ஒரு செய்தி சொன்னார்கள். லா யஃப்ருக் முஃமினுன் முஃமினத்தன், ஒரு மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம், வெறுத்து ஒதுக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆகர், இவன் வெறுப்பதற்கு அவளிலே ஒரு குணம் இருந்தால் இவன் விரும்புவதற்கும் ஒரு குணம் இருக்கத்தான் செய்யும்.
உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு விடயம் அவரிடத்தில் இருந்தால் உங்களுக்கு விருப்பமானதும் இருக்கும். ஆனால் எமது நிலைமை என்ன தெரியுமா? என்றைக்கும் பிழைகளையே பார்க்கும் மனப்பக்குவம் என்பதனால் எமக்கு பிழைதான் தென்படுகின்றது. இருக்கும் நல்ல குணங்களை நாங்கள் கவனிப்பது கிடையாது. எனவே ஒரு மனைவியை அன்பாக நடத்த வேண்டும், பரிவாக ஆதரவாக நடத்த வேண்டும். இம்சாக்கும் பிமஅரூஃப் அவ் தஸ்ரீஹும் பிஇஹ்சான். குர்ஆன் அருமையாக சொல்லும் ஒரு செய்தி. வைத்திருந்தால் அந்த மனைவியை நல்ல முறையில் வைத்திருங்கள், இல்லாவிட்டால் விடுவது என்றால் நல்ல முறையில் விட்டுவிடுங்கள் என்பதை போன்று மனைவியாக கூடி வாழும் பொழுது அவளை சரியான முறையில் கவனித்து பராமரித்து நல்ல முறையில் அவளுடன் நடக்க வேண்டும். அப்படி இப்படி ஏதாவது குறைகள் இருந்தால் அவைகளை பொறுத்து சமாளித்து, அதிலும் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை திருத்தும் கட்டங்களையும் இஸ்லாம் அழகாக சொல்லுகின்றது. உபதேசம் சொல்ல வேண்டும், அவளுக்கு புத்தி சொல்ல வேண்டும், அவளுக்கு தனது கோபத்தை வெறுப்பை காட்ட வேண்டும். சில பொழுது அவளை தண்டிக்கவும் முடியும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அது கடைசியானது, ஆனால் அது பொறுப்பானது. எடுத்த எடுப்பிலே தண்டிக்க போவது கூடாது என்பதெல்லாம் விரிவான பகுதிகள் இருக்கின்றன. வல்ல அல்லாஹ் அருமையான விளக்கத்தை எங்களுக்கு தருவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு விடிவையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் கொடுப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.